அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த வாரம் உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனாகி 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பௌர்ணமியாக இருந்து உங்க ராசியை பார்ப்பார். அது ஆடி மாதம் மட்டும்தான். அப்ப ஆடி மாதத்துல பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு, ஆடி திருவோணம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு அமையுது. வாரத்தின் ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துலையும் அதற்கப்புறம் 6ஆம் இடத்துலையும் வார கடைசின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அவர் அப்படியே சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகவே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தின் நடுப்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் புதன் இந்த 2 நாட்களும் கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளிலிருந்து விளக்குகள் ஏற்படக்கூடிய தன்மை. வாரத்தின் அப்படியே கடைசி நாளான வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு 3-4 வருஷமா என்னென்ன பிரச்சனையில போட்டு உழம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை அமைப்புகளிலிருந்து வெளியே ரிலீஸ் ஆகிற மாதிரி, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கின்ற அளவிற்கு எதிலும் ஒரு தெளிவான நன்மைகள், ஒரு தெளிவான திடமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவிற்கு மனம் ஆரோக்கியமாக, உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கடைசி நாட்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சிறப்பாக இருக்குங்க. அப்பதான் அவர் பௌர்ணமி யோகத்திலிருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு. தொற்றது துலங்கும். தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு நல்லதுகள் நடக்கும். எதை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ, வேலை நல்லா இருக்கணுமா, தொழில் நல்லா இருக்கணுமா, குடும்பம் நல்லா இருக்கணுமா, காதல் நிறைவேறணுமா, கணவன் மனைவி நல்லா இருக்கணுமா, வழக்கு சாதகமாகணுமா, பணவரவிற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கணுமா, எந்த கடன் தீரணும், நோய் ஆரோக்கிய அமைப்புகள் நல்லா இல்லை, இந்த மாதிரியான இதுவரைக்கும் எது நமக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்தீர்களோ அது கிடைப்பதற்கான ஆரம்ப அமைப்புகள், மனம் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனாகி ராசியை பார்க்கக்கூடிய இயல்பான நல்ல வாரங்க இந்த வாரம்.